ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீஹரி. அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு மார்க்கெட் அப்டேட்ஸ் டேட்டட் 6th ஆகஸ்ட் 2025. அதோடைய அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மில்லியனர் ஜோன் ட்ரேடிங் அகாடமி. வி டீச் அண்ட் வி ட்ரெயின் பீப்புள். நம்மளுடைய நேரடி பயிற்சி வகுப்பு வியாசர்பாடி பிபி ரோட் சென்னை இன்ஸ்டியூட்ல நடந்துட்டு இருக்கு. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நேரடி பயிற்சி வகுப்புல தாராளமா கலந்துக்கலாம். சார், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் சார். நோ நீட் டு வரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைன் வகுப்புலையும் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். ஆன்லைன் வகுப்புமே ரெகுலராக போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி அதனுடைய விலை விவரங்களை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க இருக்கிறது ஆபரண தங்கம் 22 கேரட் கோல்டு. ஒரு கிராமினுடைய விலை 9380. இது நேற்றுடைய விலையான 9370 விட இன்னைக்கு 10 ரூபா வந்து உயர்ந்து காணப்படுது. ஆபரண தங்கம் 22 கேரட். வெள்ளியினுடைய விலை சில்வர் 925 ஸ்டெர்லிங் அப்படின்றது ஆபரண வெள்ளியினுடைய ஒரு குறியீடு. ஸோ இது இன்றையுடைய கிராம் விலை 126 ரூபாய் ஒரு கிராம். நேற்றுடைய விலையான 125 ரூபாயை விட இன்னைக்கு 1 ரூபாய் உயர்ந்து வெள்ளி காணப்படுது. ஸோ நம்ம தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை விவரங்களை பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க இருக்கிறது இண்டைசஸ் குறியீடு இண்டிகேட்டர். ஸோ அதனுடைய அப்டேட்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இது நேற்றைய விலையை விட இன்னைக்கு 75 புள்ளிகள் குறைந்து நெகட்டிவா காணப்படுது. அடுத்ததா பார்க்க இருக்கிறது பேங்க் நிஃப்டி. ஸோ இது பேங்க் ஸ்டாக்ஸ் உடைய குறியீடு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நேற்றைய விலையை விட இன்னைக்கு 50 புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது. சென்செக்ஸ் இது நேற்றைய விலையை விட இன்னைக்கு 166 புள்ளிகள் குறைந்து காணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. அதாவது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஓவராலா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய 2500 பங்குகளுக்கு மேல இருக்கு. அதனுடைய லீடரான டாப் 50 ஸ்டாக்ஸ் அதை தான் நம்ம நிஃப்டி 50ன்னு ஒரு குரூப்பா, ஒரு காம்பினேஷனா, ஒரு கிளஸ்டரா பார்க்குறோம். அப்ப நிஃப்டி 50 தான் லீடர், இண்டிகேட்டர், தலைவர். எதுக்கு? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய இண்டிகேட்டர், லீடர். அந்த டாப் 50 கம்பெனிஸ், முதல் 50 இடத்தை பிடிக்கக்கூடிய தலைமை நிறுவனங்கள். அப்ப இந்த நிஃப்டி 50 அதுக்குள்ள 50 நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்குள்ள அட்வான்ஸ் ஏற்றமாக காணப்பட்ட பங்குகள் 12, டிக்ளைன் இறக்கமாக காணப்பட்ட பங்குகள் 38. ஸோ அப்ப இங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஓவராலா சென்டிமெண்ட் எப்படி இருக்கு? நெகட்டிவ், பியரிஷ். ஸோ டிக்ளைன் ஆயிருக்கு. பங்குகளுடைய விலை வந்து நிறைய பங்குகள் 38 பங்குகள் கிட்ட நிஃப்டி 50ல சரிஞ்சு காணப்பட்டிருக்கு அப்படின்றதான் நம்ம இங்கேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எதனால சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரம்ப் அடிச்ச அடியில மார்க்கெட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோடைய அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து வெறும் பேங்க் ஸ்டாக்ஸை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த பேங்க் ஸ்டாக்ஸ்ல இருந்து டாப் 12 பேங்க்ஸ், முதல் 12 இடங்களை பிரிக்கக்கூடிய வங்கிகளை பிரித்து எடுத்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா, ஒரு கிளஸ்டரா, ஒரு இண்டிகேட்டரா டாப் 12 பேங்க்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் 7 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு அட்வான்சஸாக இருக்கு, ஏறி இருக்கு விலை நல்லா. 5 பங்குகளுடைய விலை வந்து இறங்கி இருக்கு. ஸோ அப்போ பேங்க் ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவா நிஃப்டி 50 பார்க்கும்போது பேங்க் ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் நிஃப்டி 50 ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கு. 38 பங்குகளுடைய விலை இறங்கியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். சார், இன்னும் கொஞ்சம் டீப்பா எங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஏறிச்சு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் இறங்குச்சுன்னு சொல்லி எங்களுக்கு டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது டாப் 10 கெய்னர்ஸ். டாப் 10 எந்தெந்த பங்குகள்லாம் இன்னைக்கு நிஃப்டி 50ல ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம், விலை உயர்ந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஏஷியன் பெயிண்ட் 1.94% இன்னைக்கு விலை உயர்ந்திருக்கு, அப்பா இருக்கு, பிரைஸ் இன்க்ரீஸ் ஏற்றமாக காணப்பட்டிருக்கு. செகண்ட் இடத்துல ஹெச்டிஎஃப்சி லைஃப் 1.88% விலை உயர்ந்திருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா M&M 0.87% விலை உயர்ந்திருக்கு. பிஇஎல் பேல் வந்து 0.69% விலை உயர்ந்திருக்கு. அதானி போர்ட்ஸ் 0.65% உயர்ந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBIN 0.52% உயர்ந்திருக்கு. HDFC பேங்க் 0.48% உயர்ந்திருக்கு.
ட்ரெண்ட் 0.33% உயர்ந்திருக்கு. ஹிந்துஸ்தான் லிவர் 0.21% உயர்ந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 0.09% உயர்ந்திருக்கு. ஸோ அப்போ பொதுவாகவே பார்க்கும்போது 2% கிட்ட, ஆல்மோஸ்ட் 1%க்கு மேலே 2% கிட்ட உயர்ந்த நிறுவனங்கள் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட் மற்றும் ஹெச்டிஎஃப்சி லைஃப் தான் ஓரளவுக்காவது சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததா டாப் 10 லூசர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சன் ஃபார்மா 2.3% வந்து டவுன்ல இருக்கு, விலை சரிஞ்சிருக்கு, விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெக் மஹேந்திரா 2.05% விலை சரிஞ்சிருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் 1.69% விலை சரிஞ்சிருக்கு. நெஸ்லே இந்தியா 1.38% விலை சரிஞ்சிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.29% விலை சரிஞ்சிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் 1.21% விலை சரிஞ்சிருக்கு. கிராசிம் 1.19% விலை சரிஞ்சிருக்கு. டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 1.05% விலை சரிஞ்சிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி 0.67% விலை சரிஞ்சிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 0.67% விலை சரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 2%க்கு மேலே விலை சரிஞ்ச நிறுவனங்கள், ரொம்ப நல்லா இறங்கின நிறுவனங்கள்னு பார்க்கும்போது சன் ஃபார்மா அண்ட் டெக் மஹேந்திரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான டாப் 10 லூசர்ஸ். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தங்கம், வெள்ளி மற்றும் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டியோடைய சென்செக்ஸோடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வேற ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஹாவ் அ வெரி கிரேட் டே. ஸோ நாளைக்கு வீடியோ பதிவில் நம்ம மறுபடியும் அப்டேட்ஸ் பார்ப்போம். பாய் பாய்.